நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் காமனாக பார்க்கக்கூடிய கொஷின் என்னென்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, எங்களுக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குதா, இந்த கேன்சர் ஜெனட்டிக் காசஸ்னால் உண்டாகக்கூடிய டிசீஸா, இப்படி பல வகையான கொஷின்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு பதிலாக அமையும். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கேன்சர்ன்றது இப்போது மோஸ்ட் காமன் டிசீஸாக இருக்குது. இந்த கேன்சருக்கு பல வகையான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் இந்த ஜெனட்டிக் காஸ்ன்றது 3 to 10% ஆஃப் பேஷண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும்தான். இந்த 3 to 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் யாருன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட ஃபேமிலியில் அப்பா சைடில் இல்லைன்னா அம்மா சைடில் ரெண்டுக்கும் அதிகமான மெம்பர்ஸ்க்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சில டைம் பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் அதிகமான கேன்சர்ஸ் உண்டாயிருந்துச்சுன்னா, அதாவது சில பேஷண்ட்ஸில் பிரெஸ்ட் கேன்சர் இருந்திருக்கலாம், சில வருஷம் கழித்து ஒவேரியன் கேன்சர் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கர்ப்பப்பை கேன்சர் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரே பேஷண்ட்டில் 2-3 வகையான கேன்சர்ஸ் உண்டாயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த கேன்சர்ன்றது ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேஷண்ட்ஸில் அந்த கேன்சர் ரொம்ப யங் ஏஜில் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸில் கூட இந்த ஜெனட்டிக் கேன்சர்ஸ் இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ரேர் வகையான கேன்சர்ஸ், அதாவது ஒவேரியன் கேன்சர், சார்கோமாஸ் போல கேன்சர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே ஜெனட்டிக் கேன்சர் இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எந்த வகையான கேன்சர்ஸ் வரும்னு பார்த்தோன்னா, பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் மற்றும் தைராய்டு கேன்சர், ஸ்டமக் கேன்சர், குடல் கேன்சர், இந்த வகையான ஆர்கனில் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் என்னன்றது நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நார்மலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல எதனா மாற்றம் ஏற்பட்டால் அதை மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷன் ஏற்பட்டு அது நம்ம ஜெனரேஷன்ஸில் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ஜெனட்டிக் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த வகையான மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் டெஸ்டிங். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பார்ட் என்னென்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் செஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு அல்லது ஃபேமிலி மெம்பருக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு அவங்க ஃபஸ்ட் அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் வரக்கூடிய ரிசல்ட்ஸில் வச்சு அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எந்த வகையான இன்டர்வென்ஷன்ஸ் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்னான்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த செஷன் கவுன்சிலிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஜெனட்டிக் டெஸ்டிங்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் நம்ம அந்த பேஷண்ட் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து பிளட் மற்றும் வாயின் உள்பகுதி பக்கல் செல்ஸ்லேருந்து சில செல்ஸை டெஸ்டிங்காக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல எதனா மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்குதா, அந்த மியூட்டேஷன் சிக்னிஃபிகண்ட்டான மியூட்டேஷனாக இல்லையான்னு இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் ரிப்போர்ட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் பாசிட்டிவ்னு வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சில வகையான இன்டர்வென்ஷன்ஸை அட்வைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், BRCA1 அல்லது 2 மியூட்டேஷன் பாசிட்டிவ்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் அல்லது ஒவேரியன் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு சில குறிப்பிட்ட டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த கேன்சரை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும். சில குடல் கேன்சர், அதாவது கொலானிக் கேன்சர்ஸில் இருக்கக்கூடிய மியூட்டேஷன் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அர்லியாக கொலனோஸ்கோப்பியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில மியூட்டேஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு சில டார்கெட்டட் மெடிசின்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த மியூட்டேஷன் இருக்கக்கூடிய கேன்சரை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நார்மல் பாப்புலேஷனுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது, ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக ஜெனட்டிக் ரிஸ்க் கிடையாதுன்னு மட்டும்தான் அதோட மீனிங். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நார்மல் பாப்புலேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நார்மல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.